அத்தியாயம் 41. விழி, இன்னும் எத்தனை நாளைக்கு யுவாவை நினைச்சு அழுதுட்டே இருக்க போற? மேஜையில் தலை சாய்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவளை ஆழ்ந்து நோக்கினான் வர்மன். அவ எப்படி வரும்? என் யுவா கிட்ட அப்படி சொல்லலாம்? அவ பிறந்ததுல இருந்தே என் சொந்த மகனை நினைச்சுதானே வளர்த்தேன். மலருக்கு முன்னாடியே அவன் எனக்கு மகன் ஆகிட்டான். அப்படி இருக்க நேத்து வந்தவ என் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாமா வரும்? எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவளுக்கு மாமாவும் சப்போர்ட் வேற. அவ பேச்ச கேட்டு யுவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. செருமையாக தேம்பி அழும் மனைவியை ராம் கிளம்பிய நாளிலிருந்து அவ்வப்போது சமாதானம் செய்து தன்னுள் அடக்கிக் கொண்டாலும் இரட்டை போர் போல் குழந்தையில் இருந்து 2 பிள்ளைகளையும் பிரியாமல் உடன் வைத்திருக்கும் பணியால் எளிதாக சில நேரங்களை கடக்க முடியவில்லையே. பிள்ளைமா, முன்னாடி அவன் குழந்தைய வச்சுட்டு தனியா இருந்தா. ஆனா இப்ப அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் திரும்ப குடும்பமா வாழ தொடங்கிட்டால. அவன் சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்தா நமக்கும் சந்தோஷம் தானடி. என்ன ஒண்ணு, முன்னாடி மாதிரி யுவாவை நம்ம உரிமையா நம்ம கூடவே வச்சிருக்க முடியாது விழி என்றவனுக்கும் கண்கள் போயின. அவனும் சொந்த மகனாவே பாவித்து பாசம் கொட்டி வளர்த்து விட்டானே. ஆனா நேத்ராவோட திடீர் மாற்றம் எப்படி வரும்? அதான் நீ குழப்பத்தை கொடுக்குது. இத்தனை மாசமா யுவாவை திரும்பி கூட பார்க்காதவ திடீர்னு வந்து நான் மட்டும்தான் அவனுக்கு அம்மானு உரிமை பேசுறா. குழந்தைய தூக்கி ஒரு நொடி கூட பெரியாம கொஞ்சரா. யுவாவை அவ சந்தோஷமா சொந்த பிள்ளைய பாத்துக்கிட்டா எனக்கு அதை விட பெரிய நிம்மதி வேற இல்ல வரும். ஆனா என்ன ஒதுங்கி இருக்க சொன்னதான் தாங்க முடியல. வர்மனின் நெஞ்சில் முகம் புதைத்து அழுகையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றாள் பணி. நிதர்சனம் புரிஞ்சுதான் ஆகணும் விழி. அப்படித்தான் வாழணும். நேத்ரா சொல்லிட்டா நமக்கு யுவா உரிமை இல்லாதவனா ஆகிட முடியுமா? நீ கவலைப்படாத. ராமே தடுத்தாலும் நம்ம யுவாவை யாராலையும் நம்ம விட்டு பிரிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் அவன் பெத்தவன் இல்லையா? கொஞ்ச நாள் குழந்தைய வச்சிருக்கட்டும். ஒண்ணு ராமே குழந்தையோட வருவான்ல என்று அதோடு நிறுத்தி சூட்சமமாக சொன்ன கணவனை உள்ளுக்குள் தோன்றிய அச்சத்தோடு கண்டவளாக, இல்லனா என்ன பண்ணுவ வரும்? பொறுத்திருந்த பாரடி பணிவிழி. நம்ம யுவா நமக்குத்தான். கண்ணடித்து கல்மிஷம் செய்தவனை முறைக்க முயன்று சிவந்தவளின் மனதில் தன்னவனின் செய்கையில் ஏதோ வில்லங்கம் உள்ளது என்று மட்டும் தெளிவாக விளங்கியது. அலுவலகம் வந்திருந்த ராமின் மனநிலை முற்றிலுமாக வேறு மாதிரி எண்ணத்தை பிரதிபலிக்க வேலையில் சரியாக நாட்டமின்றி உடலும் உள்ளமும் சோர்வாக உணர்ந்தான். இழந்தவை அனைத்தும் மீண்டும் கையில் கிடைத்தும் திருப்தி கொண்ட மகிழ்ச்சி கொள்ள முடியாத அபல நிலை அவனுடையது. அவ்வப்போது கொட்டி பனிமலரின் நினைவு வேறு. மனைவி, குழந்தை, அம்மா, வேலை, மீண்டும் பழைய வீடு. நன்றாகத்தான் சென்றது சிறிது காலம். ஆனாலும் முதல் நாளிலிருந்தே கண்டறிய முடியாத ஏதோ ஒரு குறை. முன்பு வர்மன் வீட்டில் நேத்ராவோடு வாழ்ந்த மகிழ்ச்சியான தருணங்கள், அவளின் அடாவடியான குறும்புகள் அனைத்தும் மாயமாய் மறைந்து போக, நடை, உடை, பேச்சு, பாவனை என்று முற்றிலுமாக மாறி ஏதோ புதிய மனிதியாக தோற்றமளிக்கும் உணர்வு அவளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளில். ஏறிடத்தம் பார்க்காத யுவதேவை எந்நேரமும் கங்காரு குட்டி போல் தோளில் தூக்கிக் கொண்டு சுற்றி வரும் நேத்ரா புதிதாக தெரிந்தாலும் அதை ஆரம்பத்தில் சகஜமாக எடுத்துக் கொண்டானே. அதன் பிறகு வந்த நாட்களில்தான் உள்ளத்தில் திகில் பரவி அவனை அறியாமலே நேத்ராவை பற்றிய பெருத்த கவலை படர் தொடங்கியது. மாலையானது. முன்பெல்லாம் அத்தனை ஆர்வமாக நேத்ராவை பார்க்க ஓடத் துடிக்கும் கால்கள் இப்போதெல்லாம் தயங்கி தயங்கி அடியெடுத்து வைக்கும் மெந்தை ஏனோ. இருசக்கர வாகனத்தை மெதுவாக செலுத்தியபடி வீடு வந்து சேர்ந்தவனை தலை நிறைய பூவும் தழைய தழைய கட்டிய புடவையுமாக வாயிலில் நின்று புன்னகை முகமாக வரவேற்ற மனைவியை கண்டு இப்போதெல்லாம் ரசிக்க தோன்றவில்லை. அதற்கு பதிலாக நெஞ்சுக்குள் உண்டாகும் பயப்பந்தை மறைத்துக் கொண்டவனாக உள்ளே செல்ல முனைகையில், அதை என்கிட்ட கொடுங்க என அவனது உணவு பையை வாங்கிக் கொள்ள மேலுக்கு சிறு புன்னகை சிந்தி உள்ளே சென்றான் ராம். என்னங்க என்னங்க, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? காலை காட்டுங்க, நானே ஷூவை கழட்டி விடுறேன். இருக்கையில் அமர்ந்து குனிந்து ஷூவை கழட்டி கொண்டிருந்தவனை காலை தூக்கி மடியில் வைத்து அவளே பக்குவமாய் கழட்ட ஆழ்ந்து பார்த்தான் அவளை. இங்கு வந்த நாளிலிருந்து இப்படித்தான் ராமின் ஒவ்வொரு சிறு சிறு வேலையும் அவளே முன்வந்து பார்த்து பார்த்து செய்கிறாள். காலை பல் துடக்க பிரஷில் பேஸ்ட் வைத்து கொடுத்து, குளிக்க துண்டை கொடுத்து அனுப்பி குளித்து வந்ததும் அவன் தலை துவட்டிவிட்டு சட்டை மாட்டி உணவு ஊட்டிவிட்டு அதே தட்டில் அவள் உண்டு வேலைக்கு செல்லும்போது வெளியே நின்று டாட்டா காட்டி வழி அனுப்பி வைப்பது முதல் மாலை வீடு வந்ததும் இப்போது போலவே அவனை வரவேற்று இரவு படுக்கப் போவது வரையில் அனைத்தும் ஒன்று விடாமல் செய்து கொண்டிருக்கிறாள்.
அதிலும் பக்குவம் வரத் தொடங்கிய பின் சக மனிதர்களின் குணமும் நடவடிக்கையும் மாற்றிக்கொள்வது இயல்புதான் என்றாலும் கைப்பக்குவமே முற்றிலும் வேறாகி ஏற்கனவே பழக்கப்பட்ட கைப்பக்குவமாய் மாறிப்போனதில் அங்குதான் முதல் நாளே அவளின் முதல் கைப்பக்குவத்திலேயே எதையோ உணர்ந்து எதையும் திடுக்கிட்டு போனான் ராம். நேத்துமா சாப்பிட்டியாடா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையாய் அவள் தலை வருடி பெயர் சொல்லி அழைத்தான் அவளை. முகம் இருண்டு போக உர் உர் என்ற முகபாவனையோடு அவன் கேட்டது எதுவும் காதில் விழாததைப் போல் அவன் காலில் இருந்த சாக்ஸை கழட்டினாள். யுவா என்ன பண்றாமோ? அடுத்த கேள்வியை தொடுத்தான் அம்மோ என்ற வேறு செல்ல பெயரில் அவளை கூர்ந்தபடி. இவ்வளவு நேரம் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை தூங்கவும் அவங்க கூடவே அவனும் படுத்துக்கிட்டான் என்றாள் தெளிவாக. நீ சாப்பிட்டியா? மெல்ல மெல்ல மனதுக்குள் கலக்கம் பரவின. இது என்ன கேள்வி? உங்களை விட்டு நான் இன்னைக்குங்க சாப்பிட்டிருக்கேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சூடா காஃபி குடிச்சுக்கிட்டே பால்கனில உட்காந்து பேசுவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம 2 பேரும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி. அவள் பாட்டுக்கு பேசியபடி அவனுக்கு டவல் எடுத்து கொடுத்து குளியல் அறையில் விட்டுவிட்டு புடவை முந்தானையை இடையில் செருகிக் கொண்டு பெண்ணழகு அசைந்தாட இரத்த சிகப்பு நிற ரோஜா பூவை சைடில் வைத்து அவள் நடந்து சென்ற தோற்றம் கண்டு உடல் வரை சிலிர்த்து உள்ளம் நடுநடுங்கி போனான் ராம். பழைய நேத்ரா அப்படி இல்லையே. அவனுக்கும் சேர்த்து அவளே காதலை கொடுப்பாள், அளவில்லாத காமத்தையும் கொடுப்பாள். அவளுக்கு தெரிந்ததை சமைத்தாள். முதலில் தன் வயிற்றை நிரப்பிக் கொண்ட பின்தான் அவனையே பார்ப்பாள். அவளை பொறுத்தவரை காதல் வேறு, பசி வேறு. முதலில் அவள் வேலை முடிந்த பின் மற்ற வேலைகளில் ஈடுபாடு செலுத்தும் இக்காலத்து மாடன் மங்கையவள். அவளின் அடாவடியும் பிடிவாதமும் ஒன்று திரண்டு அறைக்குள் அவனுக்காகவே தனித்துவமாய் அணியும் அவளின் அரைகுறை ஆடைகள் கூட அவன் கண்களுக்கு பேரழகாய் காட்சியளிக்க மெய்சிலிர்த்த நேத்ராவின் இயல்பு குணத்தோடு சேர்ந்து அவளையும் முழு மனதாய் விரும்பத் தொடங்கி விட்டிருந்தான் ராம். அதற்காக தீஷா அவன் எண்ணத்தில் இல்லையா என்று கேட்டால் அவனது உயிர் மூச்சில் கலந்தவளாயிற்றே. அவன் முதல் தேவதை. நினைவில் இருந்து அழிக்க முடியுமா அவளை? ஆனால் நேத்ரா அவனின் சரி பாதி. துடிக்கும் இதயம் அவள். இம்சையரசி, செல்ல ராட்சசி, முரண்டு பிடிக்கும் சண்டி குதிரை. 2 மனைவிமார்களும் 2 கண்கள் அவனுக்கு. இருவரின் நடவடிக்கைகள் மற்றும் குணாதிசயங்கள் பற்றியும் அக்கு வேறு ஆணி வேறாக மனதில் பதிய வைத்து அணு அணுவாய் இருவரையும் ரசித்து லயித்தவன். அப்படி இருக்க ஒருத்தி தன் இயல்பை மறந்து, அதாவது இழந்து, இன்னொருத்தியை போன்ற, அதுவும் இலோகத்தில் இல்லாத ஒருத்தியை போன்ற செயல்பாடுகளோடு நடந்து கொண்டால் ஆண்மனம் எப்படி துடிக்கும்? அதே நிலையில்தான் ராமும் தற்போது. வெளித்தோற்றத்தில் அவள் நேத்ரா. ஆனால் அவளினுள்ளே இருப்பது? கண்ணாடியின் முன்னே தன் தோற்றத்தை பார்த்து கொண்டவளின் முகம் மெல்ல மெல்ல கொடூரமாக மாறிய பின் மற்றொரு அழகான முகஜாடையை காட்டியது. ஆம், அவள் தீஷா. நினைத்ததை சாதிக்க நேத்ராவின் உடலில் தீஷாவின் ஆன்மா தஞ்சம் புகுந்து நாளாகிவிட்டதே. இனி நிரந்தரமாக உள்ளிருக்கும் நேத்ராவை அழித்துவிட்டு இழந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வந்திருக்கிறாள். தன் கணவன் மகனோடு சராசரியான வாழ்க்கையை வாழ வேண்டுமெனில் சில பல காரியங்களை செய்து சாதிக்க வேண்டும். ஆனால் அதற்கு ராம் வளைந்து கொடுக்க வேண்டுமே. அவனை எப்படியாவது வளைந்து கொடுக்க வைத்து விடுவாள் தீஷா. மானுட பிறவியாக வாழ்ந்த தீஷாவுக்கு சிறு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க தெரியாது. ஆனால் பிரேத ஆத்மாவாக திரும்ப வந்திருக்கும் இந்த கொடூர தீஷாவுக்கு காக்க தெரியாது, அழிக்க மட்டும் தானே தெரியும். எனக்கு உங்க தீஷா கொஞ்ச நாள் உங்க கூட இல்லைன்னதும் கண்டவளையும் பொண்டாட்டியா நினைக்க தொடங்கி எனக்கு துரோகம் பண்ணுவீங்களா நீங்க? ஆங்காரமாக உரிமையவளின் முகம் மீண்டும் அகோரமாக மாறி எக்காலமிட்டு மார்பில் குத்திக் கொள்ள உள்ளிருக்கும் நேத்ராவோ வழியில் துடித்து பா என்னும் அலறல் சத்தத்திலும் அம்மோ என்றபடி ராம் கதவை திறந்து கொண்டு வரவும் தன்னிலை வந்து ஒன்றும் அறியாததைப் போல் கையில் காஃபியோடு புன்னகை முகமாக நின்றாள் நேத்ராவின் உருவத்தில் இருக்கும் தீஷா. தனதரையில் எதையோ இழந்ததைப் போல் சுருண்டு படுத்திருக்கும் மகனை பார்க்கையில் வருத்தமாகி போக மெல்ல அவன் அருகில் அமர்ந்து தலை கோதினார் குணவதி. என்னாச்சுப்பா? எதுக்காக ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா தம்பி? தாயுள்ளம் பரிதவித்து போனது. பின்ன இல்லையாமா, எல்லாமே உன் புருஷனாலதான். அந்த ஆளு பண்ண ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம தான் தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமேன்னு பார்த்தா அவரால எல்லாருக்குமே கஷ்டமா போச்சுமா. குரல் உடைந்து போக அன்னை மடியில் தாவி தலை வைத்து கலங்கி போனான் நரேன். அத்தியாயம் 42. குணவதி மடியில் உடலை குறுக்கி கண்மூடி படுத்திருந்த நரேனை பார்க்க பார்க்க மனதில் பாரம் கூடி போனது.
தூர இருந்து பார்க்கும் வரை தன் மீது பாசமே இல்லாமல் சிறு கருணையோடு கூட ஏறெடுத்தும் பாராமல் திமிராக விலகி சென்ற மகன் எப்போது அவன் மனதில் தன் மீதுள்ள பாசத்தை வெளிக்காட்டினானோ அதிலிருந்து அவனது திமிரும் கம்பீரமும் முற்றிலும் மறைந்து போய் சிறுவனாக மாறி தன் மடிவிட்டு விலகாமல் படுத்திருப்பவனை கண்டு தாய்மனம் ஒருபுறம் போரித்து போனாலும் இவ்வளவு அன்பையும் வைத்துக் கொண்டா இத்தனை நாளும் தன்னிடம் இந்த ஒதுக்கம் காட்டி அவனும் வேதனைப்பட்டு போனான். ஏன் அவன் அப்பாவிற்கு பயந்தா என்ற கவலையே மேலோங்கி நின்றது. எல்லாம் அவர் ஒருவரால் தான். பதவிக்காக தன் வாழ்க்கையையும் சீரழித்து பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சுயநலத்திற்காக விளையாடிக் கொண்டிருக்கிறார். மனதில் புழுங்கியவர், உன் புருஷனாலதாமா எல்லாருக்குமே கஷ்டம். நரேன் இரும்பாக முழங்க குனிந்து அவன் முகம் பார்த்தார் புரியாமல். என்ன தம்பி சொல்ற? திடீர்னு ஏன் இவ்வளவு கோபம்? அவரை தானே நீங்க 2 பேருமே உலகமா நினைச்சு சுத்தி சுத்தி வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்க. இப்ப என்னாச்சு? பாவம், அவருக்கு இழைத்த கொடுமைகள் மட்டும்தானே தெரியும். வெளியே அவர் கணவர் செய்யும் எந்த செயலும் தெரியாது, பெண் பித்தம் என்பதை தவிர. திடீர்னு வந்த கோபம் இல்லமா, என்னையும் நேத்ராவையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனதுல இருந்தே எனக்குள்ள உருவான கோபம். அப்படி கூட்டிட்டு போனவரு அடிக்கடி புதுசு புதுசா ஒவ்வொருத்தைய கூட்டிட்டு வந்து நிறுத்தி இவதான் உங்க புது அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் அது உருவான கோபம் என்ற மகனை உள்ளம் கலங்க ஏறிட்டார். உங்களுக்கு எதுவும் முழுசா தெரியாதுமா. அந்த ஆளை பத்தி சொன்னா தாங்க மாட்டீங்க. ஏற்கனவே உங்களை அவர் செய்யாத கொடுமை இல்ல. அந்த நேரத்துல எங்களால அவரை தட்டி கேட்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி. அதுலயும் நேத்ரா அப்பாவோட கைபொம்மை. எனக்காவது நீங்க தான் அம்மான்னு ஓரளவு விவரம் தெரியும். ஆனா அவளுக்கு அப்பா சொல்றதுதான் எல்லாமே. இதுல நான் உங்ககிட்ட பேசி எதுக்கு உங்களை மேலும் மேலும் கஷ்டப்பட வைக்கணும்னு தூரம் நின்னாவது உங்களை பாத்துக்கிட்டு உங்க அருகாமையை உணர்ந்துகிட்டு நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்தெல்லாம் நினைச்சேன் என்றவனுக்கு துக்கம் தொண்டையை அடிக்க தொண்டைக்குழி வலிக்க எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டான். ஆனா இப்போ எல்லாம் மீறி போயிட்டாருமா. இதுக்கு மேலே அவர் பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா போகணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு தான் அன்னைக்கு துணிஞ்சு வந்தேன். ஆனா என்று அதற்கு மேலும் சொல்ல முடியாமல் திணறி போன மகனை கண்டு நெஞ்சில் கலக்கம் கொண்டார் குணவதி. அன்று நடந்த கலவரத்திலிருந்தே குணவதியை நரேன் தன்னோடே தன் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொண்டாலும் முழுமையாக அவன் பாசத்தை வெளிக்காட்டி முடியாதபடி சதி செய்துவிட்டார் பரமானந்தம். தன் மகன் தன்னை விட்டு கைமீறி போவதா என்று வெறியேறி போனவர் எப்படியாவது கைமீறி போன மகன் மீண்டும் அவனாகவே தன்னிடம் வந்து சேர வேண்டும். அதற்காக எதையும் செய்ய துணிந்தவராக நரேன் தினம் தினம் ஸ்ருதியை தான் பார்த்துவிட்டு வருகிறான் என்பது வரை தெளிவாக கண்டுபிடித்து நேரம் பார்த்து வேலையை காட்டிவிட்டார் பரமு. என்ன தம்பி சொல்ற? ஸ்ருதிய கடத்திட்டாரா? அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்துக் கொண்டார் குணவதி. அன்று நரேன் ஸ்ருதியை தள்ளிவிட்டது தெரியாமல் சென்றிட சுவற்றில் தலைமோதி நெற்றியில் இரத்த காயத்தோடு மயங்கியவளை எட்டி பார்க்க கூட நாதியற்ற நிலையில் நேரம் கழித்த பின் தானாக மயக்கம் தெளிந்து எழுந்தவனுக்கு தலைவலி உயிர் கொள்ள ஜுரம் விட்டு விட்டு அடிக்கவே வேறு வழியின்றி மருத்துவமனை சென்று சோர்வாக வந்த வழியில் அலைக்காக தூக்கி இருந்தனர் பரமை நாட்கள். அது தெரியாமல் எப்போதும் போல் அவளை இரவு பார்க்க வந்த நரேன் ஸ்ருதியை வீட்டில் எங்கு தேடியும் கிடைக்காமல் போக பதட்டமான நிலையில் நிர்கதியாய் இருந்தவனுக்கு பரமு அழைப்பு விடுக்க ஏற்று காதில் வைத்தவன் கடும் கோபத்தில் கை முஷ்டியை மடக்கி வேகமாக சுவற்றில் குத்துக்கொண்டு கண்கள் சிவந்து போனான். அப்பா, தப்பு மேல தப்பு பண்றீங்கப்பா. ஸ்ருதியை விட்டுருங்கப்பா. 1000 இருந்தாலும் பெற்ற பாசம் என்று இருக்கவே மரியாதையோடு கோபம் கொண்டான். ஏடா, எத்தனை முறை கேட்டேன் தினம் ராத்திரி எவ்வளவு பாத்துட்டு வரேன்னு. கடைசியில இந்த ஸ்ருதி பாப்பாவை தான் பாக்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன்? என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்தே நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. டேஸ்ட் பார்த்துக்கொண்டு தாராளமா விட்டுருப்பேனே தம்பி. மரம் இருக்கையோடு வாயும் கையும் கட்டப்பட்டு வெளிரிய முகத்தோடு விடாத கண்ணீர் சுரிந்து கொண்டிருந்த ஸ்ருதியின் கண்ணம் தட்ட வெடுக்கன முகத்தை திருப்பிக் கொண்டவளுக்கு உடல்நிலை வேறு சரியில்லாமல் போக பயத்தில் தேகம் முழுக்க நடுங்கியது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல அப்பா சொல்றத கேட்டு நடப்பேன்னு எனக்கு உறுதியான வாக்கு கொடு. இவளை விட்டுற. அவரை நக்கல் துணியில் ஆத்திரம் கண்ணை மறைக்க விடாதவனாக நிதானமாக செயல்பட முனைந்தான். என்ன செய்யணும்? குட் பாய். நான் ஏற்கனவே சொன்னது போல சிஎம் பொண்ண கட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவளோட நீ குடும்பம் நடத்திக்கிட்டே யாருக்கும் சந்தேகம் வராம இவளையும் சைட்ல வச்சுக்கோ, இல்ல துரத்தி விடு. யாரு கேட்டா? ஆனா எனக்கு பதவி முக்கியம் நரேன். அந்த பதவி ஆள போற அரசியல் வாரிசு நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரின் கடுமையான குரல் நரேனை கொஞ்சமும் அசைக்கவில்லை. மாறாக அவர் ஸ்ருதியை பற்றி தவறாக பேசியதில் உள்ளம் எரிந்து போனான். ஸ்ருதியை பத்தி தப்பா பேசாதீங்க. எச்சரிக்கையாக அவன் குரல் உயர்த்த எல்லலாக சிரித்தார். பர, என் பிள்ளைக்கும் காதோள் எல்லாம் வந்திருக்கு.
சரிதான், வயசு பையன் மனசு அலைபாய்தான் செய்யும். அதுக்காக குப்பைய கொண்டு வந்து கோபுரத்தை அலங்கரிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். தப்பு கண்ணா. வசதியிலையும் சரி, அந்தஸ்துலயும் சரி, நம்மளை விட கீழே இருக்க பொண்ணு அது மேல ஆசை வரலாமா? அந்த ஆசை வெறும் ஆசையா மட்டும்தான் இருந்திருக்கணும். கால்ல போடுற செருப்ப வாசலோட கழட்டி போட்டு வர்ற மாதிரி என்றவரின் குரல் கடுமையாக ஒலிக்க எரிச்சல் பட்டான் அவள். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? தெளிவா சொல்லிட்டு ஸ்ருதி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஒழுங்கா நல்ல பையனா செய்யம் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி எனக்கு மட்டுமே புள்ளையா நடந்துக்கோ. அப்புறம் சுருதி தானா வருவா. அது வரைக்கும் வாழை சுருட்டிட்டு வீட்டுல இரு. என் பேச்ச மீறி நடக்க துணிஞ்ச இவ கதையை இங்கேயே முடிச்சுட்டு புதுசா செல்லம் கொஞ்சிட்டு இருக்கேன் ஆத்தாக்காரி, அவளையும் உருதறியாம அழிச்சிருவேன். பரமுவின் உண்மை முகம் அப்பட்டமாக வெளிவந்து போனதில் நரேனின் மனம் எக்கத்தப்பாக அடித்துக் கொண்டது. அதிலிருந்து எந்த வேலையும் போடவில்லை, எதிலும் நாட்டமில்லை. அவளை எங்கு வைத்து என்னென்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறாரோ என்றே நொடிக்கு நொடி தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு ஸ்ருதியை தேடி கண்டுபிடிப்பது அத்தனை கஷ்டம் இல்லைதான். ஆனாலும் அமைதியாக காத்திருக்கிறான் என்றால் காரணம் இல்லாமல் இருக்குமா? அன்று ஸ்ருதியின் வீட்டிலிருந்து அத்தனை கோபத்தில் வெறியோடு வந்த நரேனை அப்போதே வந்த நேத்ரா தடுத்து நிறுத்தி என்னவோ பேசியதன் காரணமாய் சற்றே கோபம் தணிந்து ஸ்ருதியை பற்றி அவன் வாய் திறக்கவில்லை. ஆனால் குணவதியை அடித்து துன்புறுத்தியை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அடி உதை வழிகளை தாங்கிக் கொள்ளும் வயதாது. அனைத்தையும் அன்னையிடம் சொல்ல ஸ்ருதிக்காக வருந்தி கலங்கி போனவராக மகனுக்கு ஆறுதலாக இருந்தார். நேத்ரா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, என் சட்டையை அயன் செஞ்சு வைங்க. எங்க வச்ச? 10 முறைக்கு மேல் கேட்டு அரையங்கும் தேடி களைத்து விட்டான் ராம். ஆனாலும் பதில் இல்லை. நேத்ரா, நேத்ரா, எங்க போன? எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது? நேரம் ஆவதால் கோபம் வேறு வந்தது அவள் பதில் கூறாமல் இருப்பது. அப்போதும் அவளிடம் பதில் வராமல் போக கோபத்திலும் சட்டென வந்த யோசனையில் அமைதியாக அவளை தேடி வர நடு ஹாலில் நடுநாயகமாக விகாரமான முகத்துடன் அமர்ந்திருந்த மனைவியை கண்டு திடுக்கிட்டவனாய், நேத்ரா என்றான் மெதுவாக. அசைவில்லாத அவளின் நிலை மனதினுள் பிரளயம் உண்டு செய்ய, அம்மு எச்சில் விழுங்கிக் கொண்டு அழைத்த நொடி வெளிகளை வேகமாக உருட்டி வெடுக்கென நிமிர்ந்தவள், என்னங்க வேணும்? உடனே பதில் வந்தன ஆவலாக. இல்ல, சட்டை வேணும், போட்டுக்க என்றான் தயக்கமாய். அவ்வளவுதானே, இதோ எடுத்துட்டு வரேன். பக்கத்து அறையில் அயன் செய்து வைத்திருந்த சட்டையை கொண்டு வந்து அவனிடம் நீட்ட அவள் செய்கையை கூர்ந்தபடி அதை வாங்கி அணிந்தவனாக அலுவலகம் கிளம்பும் நேரம், எனங்க நெல்லுங்க என்றபடி புன்னகை முகமாக வந்தவளை யோசனையாக கண்டான். சாயங்காலம் ஆபீஸ் விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு சமைக்க போறேன். வெட்கம் கலந்த கொஞ்சல் மொழி அவன் மனைவி தீஷாவை தவிர வேறு யாரால் பேச முடியும்? நீ சமைச்சாலே ஸ்பெஷல் தானே, இதுல தனியா என்னமா ஸ்பெஷல் இருக்கு? நான் இன்னைக்கு வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு பத்திரமா படு என்று அங்க நிற்காமல் விறுவிறுவென சென்றவனை தீஷாவாக முழுவதும் மாறி, எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். மூச்சுக்கு மூச்சு தீஷா மாறி இப்ப நேத்ரா வந்துட்டாளா? மாட்டேன் மாட்டேன், எனக்கு என் புருஷ வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒண்ணு, உங்களோட நிரந்தரமா நான் வாழணும், இல்லையா உங்களை என்னோட நிரந்தரமா கூட்டிட்டு போகணும். உர் என உருமலோடு நெஞ்சம் ஏறி இறங்க கொடூரமாய் நின்றாள் அவள். அவளை இரவில் தவிர்க்க வேண்டியே தினமும் தாமதமாக வருகிறான். நல்ல வேளையாக அவளை தனியாக அழைத்து வந்த அன்றே அவள் செயலில் சந்தேகம் கொண்டு விலகி இருந்தான். விலகி இருக்கவும் பெரும்பாடு பட்டான். ஆன போதிலும் அவனை விடாமல் நெருங்கி கொஞ்சல் மொழியோடு சினுங்கி இல்லறம் பழக அழைக்கும் விதத்தில் அவளிடம் மயங்கி தன்னை தொலைக்கவிருக்கும் சில நேரங்களில் யுவாவின் அழுகையோ அல்லது அழைப்போ அவன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து நிதானிக்க வைக்கிறது. ஆனாலும் எத்தனை நாட்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? இதற்கு ஒரு தீர்வே இல்லையா? என் பழைய நேத்ராவா என்கிட்ட அடாவடி மனைவி கிடைக்க மாட்டாளா என்றே உள்ளம் கோக்குரலிட்டு தேர்வு பெற வழியின்றி பரிதாபமாக அழிந்து கொண்டிருக்கிறான். அத்தியாயம் 43. ஐயா, வரப்போற தேர்தலை முன்னிட்டு உங்க பேர்ல சிவன் கோயில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பூஜை இருக்கு. தகவல் சொன்னான் பரமுவின் காரியதரிசி. நம்ம ஆட்கள் எல்லாம் கரகோஷம் பண்ண ரெடியா இருக்காங்களா? நான் போனது அமைதியா இருக்க கூடாது, அந்த அளவுக்கு வரவேற்பு எல்லாம் பலமா இருக்கணும். பத்திரிக்கை டிவி எங்க திரும்பினாலும் நான் கோவில நின்னு சாமி கும்பிடுறதுதான் பரபரப்பான நியூஸா இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? மேலும் பல விடயங்களை சொல்லி கட்டளை பிறப்பிக்க, புரிஞ்சுதுங்க ஐயா என்ற காரியதரிசி இடத்தை விட்டு நகர்ந்ததும் அவர் சென்று நின்றது பரிதாபமாய் கை கால் கட்டுகளுடன் மயக்கத்தில் இருந்த ஸ்ருதியின் முன்புதான்.
ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் உடலில் சத்துக்கள் வடிந்து முகம் வீங்கி உடல் கொதிக்க கண்மூடி இருந்தவளை அலட்சியமாய் பார்த்த பரமு முன்கூட்டியே கையோடு எடுத்து வந்த ஐஸ் நீரை அவள் முகத்தில் ஊற்ற அடித்து பதறி கண் திறந்து பார்த்த ஸ்ருதி உடல் உதறி அரண்டு போனாள். அங்கிள் பிளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க அங்கிள். நீங்க சொன்னது மாதிரி நான் நரேன் கிட்ட இருந்து விலகிதான் இருந்தேன். ஆனா அவராதான் என்னை தேடி நெருங்கி வரும்போது என்னால தடுக்க முடியாம போச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அங்கிள் பிளீஸ். இனிமே நரேன் என்னை தேடி வரவே முடியாத இடத்துக்கு போயிடுறேன். இந்த ஒரு முறை என்னை விட்டுருங்க அங்கிள் பிளீஸ். பேசவே முடியாத நிலையில் குரல் உடைந்து போக வாயில் அடைத்திருந்த துணியை வெளித்துப்பி திக்கி திணறி கெஞ்சிக் கொண்டிருந்தவளை கண்டு மனம் இறங்கவில்லை அவருக்கு. அழுக கெஞ்சல் கொஞ்சலுக்கெல்லாம் மயங்க நான் என்ன என் புள்ள நிறைய நினைச்சியா? மந்திரி பரமானந்தம். இங்க நான் என்ன சொல்றேனோ அதான் முடிவு. நான் சொன்ன முடிவை மாத்தி வேற முடிவை மனசுல நினைச்சாலே கருவறுத்து போட்டுருவேன். ஆனா நீ என் சொல்ல மீறி தினராத்திரி என் பிள்ளையோட கொடுத்துட நடத்திருக்க. அதுவும் திருட்டுத்தனமா ஒன்ன செய்யணும். விஷ வார்த்தைகளை பெண்ணவள் மீது ஏவ இதயம் துடித்து கதறிவிட்டாள் ஸ்ருதி. உண்மையும் அதுதானே. அவள் என்ன அவன் கையால் தாலி கட்டி கொண்டு உரிமையோடா இணை சேர்ந்தாள்? தன் காதலன் தன் மனதின் மன்னவன் என்று நினைத்துக் கொண்டால் உரிமை தன்னால் வந்துவிடும் என்று அர்த்தமாகிவிடுமா? ஒவ்வொரு நாளும் அவனை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஏங்கி காத்து கிடந்தாலோ அதைவிட அதிகமாய் அவன் தந்தைக்கு பயந்து நடுங்கிய நாட்கள் தானே அதிகம். பழைய மில் குடோனில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாள் ஸ்ருதி. கடத்திய நாளென்று வந்து போன பரமு தேர்தல் நெருங்குவதால் கட்சி மீட்டிங் சட்டசபை பிரச்சாரம் என்றே நேரம் சென்றுவிட இப்போது கிடைத்த நேரத்தை வினயம் செய்யாமல் கொலை வெறியில் வந்து ஸ்ருதியை கோபம் குறையாது உக்கிரமாக பார்த்த பரமுவை கண்டு கிளி பிடித்தது. அங்கிள் பிளீஸ் அங்கிள், உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த ஒரு முறை நான் விட்டுருங்க அங்கிள் பிளீஸ். அவரின் பார்வையில் விபரீதம் உணர்ந்து நடுங்கினாள் அவள். என்னது ஏன் பொண்ணா? என் பொண்ணா இருக்க கூட ஒரு தகுதி வேணும். கேவலம் அப்பன முழுங்கின கழுத, வசீதலையும் குறைச்சலான நாயி, நீ எனக்கு பொண்ணா? ஏளனமாக சிரித்து, சரி நேத்ரா கூட தானே பழகுற, நாலுல ஒன்னா அவ டைம் பாஸ்க்கு இருந்து போகட்டும்னு உன்னை விட்டதான் தப்பா போச்சு. அன்னைக்கே என் பொண்ணை கண்டிச்சு உன் உறவை துண்டிச்சிருந்தா இன்னைக்கு உன் பார்வை என் மகன் பக்கம் போயிருக்குமா? விகாரமாய் கர்ஜிக்க அரண்டே விட்டாள் ஸ்ருதி. நேத்ராவின் தோழியாக சாதாரணமாக அவள் வீட்டிற்கு வருவாள் போவாள். அதிலும் நேத்ரா வெளிநாட்டில் இருந்தபோது குணவதியிடம் நன்றாக பேசி அவரின் தனிமையை போக்கி அவர் முகத்தில் சிரிப்பை கண்டபின்தான் அவ்வீட்டை விட்டே செல்வாள். அது நேத்ரா நரேன் இருவருக்கும் தெரிந்தாலும் கண்டும் காணாததுமாய் செல்வதுதான் வழக்கம். பரமுவின் நாட்களும் அதை பெரிதாக எடுத்துக் கொண்டதில்லை. ஏனெனில் நேத்ரா நரேன் இருவரையும் தான் கண்காணிக்க சொல்லி இருந்தார், குணவதியை நெருங்காமல் இருக்க. அப்படித்தான் அந்த ஹோட்டல் சம்பவத்திற்கு முன்பும் நேத்ராவின் வீட்டிற்கு வந்திருந்தாள் ஸ்ருதி. நரேன் பார்வை அவள் மீது ரசனையாய் வட்டமடித்துக் கொண்டிருப்பதை யதார்த்தமாக பார்த்த பரமு முதலில் அதை பெரிது செய்யவில்லை. அதன் பிறகு வந்த நாட்களில் வார்த்தையால் அல்லாது பார்வையால் காதல் வளர்த்து கண்களாலேயே தங்களின் காதலை பரிமாறிக்கொள்வதை கூர்ந்து கவனித்தவர் ஸ்ருதியை தனியாக அழைத்தார். என்னம்மா இப்பெல்லாம் அடிக்கடி உன்னை வீட்டுல பாக்குற, என்ன சங்கதி என்றார் உள்நோக்கத்துடன். ஒண்ணுல அங்கிள், சும்மாதான். நேத்ராதான் வர சொன்னா. உண்மையும் பொய்யும் கலந்து கட்டி அடித்தாள். நேத்ராதான் எப்போதும் அவளை அழைத்துக் கொண்டே இருப்பாள். அன்றுதான் அவளாக அவளோடு ஓடி வந்தது. காரணம் நரேன் வேலை விடயமாக கேரளா செல்ல போகிறான் என்று நேத்ராவின் ஊடாக தெரிந்திருந்தாளே. வீட்டுக்கு வந்தா வேலையை மட்டும்தான் பாக்கணும், வீட்டு ஆம்பளைங்களை வளைச்சு போடுற வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நக்கலாக சொன்ன வார்த்தையில் சுருக்கென நெஞ்சில் முள் தைக்க நிமிர்ந்து பார்த்தாள் அவரை. பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் உங்க பார்வை பரிமாற்றங்களை. என் கண் பாஷையால லவ் பண்றீங்களோ? என் வசதியில கால் பங்கு கூட வசதியும் தகுதியும் இல்லாத அன்னக்காவடி நாயி, உனக்கு ஏன் புள்ள கேக்குதா? எப்போதும் கனிவாக அவளிடம் பேசுபவர் இப்போது தகாத வார்த்தையால் சாட சிறு வயதிலிருந்தே அவரை தந்தை ஸ்தானத்தில் பார்த்தே பழகியவளுக்கு எதிர்த்து பேச தெரியாமல் வெளியில் நீர் கொட்ட நின்றாள். இதுதான் உனக்கு கடைசி. இனிமே என் புள்ள பக்கம் உன் பார்வை சும்மா கூட படக்கூடாது. நரேனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா அது கிடைக்கிற வரை போராடி அடைஞ்சிருவான். அவன் உன்னை பாக்குற விதமே உணர்த்துது உன் மேல உள்ள நேசத்தை. அந்த நேசத்தை நீயே உடைக்கணும். உன் மேல அவனுக்கு தீராத வெறுப்பு உண்டாகணும். அதுக்காக நீ என்ன செய்வியோ, உன் பேரே கேட்டாலும் பத்திக்கிட்டு போற மாதிரி அவனை செஞ்சுட்டு அவன் கண்ணுல படாம ஓடி போயிரு. அன்று மிரட்டிவிட்டு சென்றதும் நிலைகுலைத்து போன ஸ்ருதி நேத்ராவின் வீட்டையும் நரேனையும் மறக்க விடாமல் உள்ளுக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நெஞ்சை பதற வைக்கும் அந்த ஹோட்டல் சம்பவம் நடைபெற்றது. அதிலும் அந்த ஹோட்டல் ரூமில் இருந்த நபரையும் அவரின் செயலையும் கண்டுதான் மிகவும் அதிர்ச்சியும் பதட்டமும் அடைந்து போனாள். அந்த ஹோட்டல் அறையில் அன்று காத்திருந்தது வேறு யாரும் இல்லை, பரமானந்தத்தின் ஆள்தான்.
போதையில் நிதானம் தவறி போன பின்னும் சுற்றி நடப்பதை ஓரளவு மூளையில் உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவமும் பெண்மையின் பாதுகாப்பும் நன்றாக உணரவே முடிந்தன அவளால். தவறுதலாக அவ்வறைக்கு செல்லவில்லை அவள். அவளுக்காகவே காத்திருந்து வலுக்கட்டாயமாக அறைக்குள் இழுக்கப்பட்டு பரமுவின் ஆளால் பலவந்தம் செய்ய முயற்சி செய்யப்பட்டிருக்கிறாள். அன்று நடந்தது. நரேனின் காதல் பார்வை ஸ்ருதியை சுற்றி வருவதை உணர்ந்து கொண்ட பரமு ஆத்திரம் அடைந்த வேளைதனில் ஸ்ருதி போகும் இடமெல்லாம் கண்காணித்து மகளோடு வந்திருக்கிறாள் என்று அறிந்து கொண்டவர் மகனும் அங்குதான் நண்பர்களோடு வந்திருக்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டார். அண்ணன் தங்கை இருவருமே யதார்த்தமாக ஒன்று கூடிய அந்த ஹோட்டலில் தங்கிய அவரின் ஆள் முதலில் நரேன் அறைக்கு செல்ல வேண்டிய குளிர்பானங்களை ஸ்ருதி அறைக்கு மாத்தி அனுப்பிவிட்டு கலகத்தை தொடங்கி வைக்க அதுவாகவே அவர்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடக்க துவங்கியது. தனியாக மாட்டிய ஸ்ருதியை கோழியாக அமுக்கி பலவந்த முயற்சிக்கையில் அந்த நபரின் பழக்கப்பட்ட குரலை கேட்டே ஸ்ட்ரைக்கான ஸ்ருதி அதிர்ச்சியாகி கத்தி கூச்சலிடும் வேளையில் வெளியே நின்றிருந்த மற்றும் ஒரு ஆள் காதில் பொருத்த இருந்த ப்ளூடூத் வழியாக நரேன் அறையை விட்டு வெளியே வந்துட்டான் என்றதும் கத்தி அவள் வாய் புத்தியவனாக, இவர் என் குரலை வச்சே நான் யாருன்னு உனக்கு நேரம் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஐயாதான் ஒரு பிள்ளையோட பிடிவாதம் தெரிஞ்சு உன்னை முழுசா நரேன் தம்பி வெறுத்து ஒதுக்குவார்னு இப்படி பண்ண சொன்னது. இப்ப அந்த தம்பி ஒரு சத்தம் கேட்டு உன்னை காப்பாத்த உள்ள வரும். அப்ப அந்த தம்பி தான் உன்னை பலவந்தம் செய்ய வந்தாரு அப்படின்னு பழிய மொத்தமா அவர் பேல போடணும். இல்லனா முரண்டு செஞ்சு எங்களை காட்டி கொடுக்க நினைச்ச இன்னைக்கு வெறும் பழியா போட சொல்ற உன்ன உன் கற்பு நாளைக்கு கொடூரமா செதஞ்சு அவமானப்பட்டு உன் உயிரே போயிடும். கிடைத்த நிமிடத்தில் அவன் மிரட்டிவிட்டு நரேனிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பி விட அதீத அதிர்ச்சியில் உறைந்து போன ஸ்ருதி மனதை சிதைத்துக் கொண்டு தன்னவன் மீது உயிரை வெறுத்து பழி போட்டு அவனது வெறுப்பை பெற்று மறிந்து போனாள். அது போதாதென ராம் நேத்ராவின் முத்த காணொளி இணையமிக்கும் பரவும் வேளையில் மனம் கேளாமல் தோழியை பார்த்து அவளுக்கு புத்திமதி சொல்ல வந்த ஸ்ருதியை கண்ட பரமுவுக்கு ஒத்தனை கோபம். வீட்டில் ஆட்கள் இருப்பதால் ஸ்ருதியை தெரியாமல் இடிப்பதைப் போல் எதிர்ச்சியாக இடித்து அவளிடம் நன்றாக பேசி நலம் விசாரிப்பதைப் போல் தந்திரமாக நடித்து வீட்டை விட்டு வெளியே போய் என ஆத்திரமாக எச்சரிக்கை செய்ய பதட்டமான நிலையில் நரேனை கண்டு குற்ற உணர்ச்சியிலும் காதலனின் கோபத்திலும் உருகுலைந்து போனது அவள்தானே. அதை அறிந்து கொண்ட நரேனும் தந்தையின் இத்தகைய கொடிய செயலில் உடைந்து போனானே. அப்போதே சந்தேகம் வந்தது. சிசிடிவி முழுக்க செக் செய்து ஓரளவு அந்த மர்ம நபரை அவன் கண்டு கொண்டவனுக்கு பரமுவின் மீது சந்தேகம் கொடிகட்டி பறக்க துவங்கினாலும் முழுதாக என்ன நடந்தது என்று ஒன்று ஸ்ருதியே உண்மையை கூற வேண்டும் அல்லது பரமுவின் கையால் சொல்ல வேண்டும் என்றே வெறியாக அவனை தேடி கண்டுபிடித்து உண்மையை கூறி எப்படி அடித்தும் உண்மையை சொல்லவில்லை. மாறாக நரேன் அடித்த அடியில் கோமாவுக்கு போனதுதான் மிச்சம். ஸ்ருதியும் பயத்தில் திளைத்து உண்மையை கூற மறுத்ததினால் ஆரம்பத்தில் கோபம் கொண்டு வார்த்தையால் அவளை வதித்திருந்தாலும் காலப்போக்கில் அவளின் பயம் அறிந்து காதல் மனம் வெளிக்கொணர்ந்து பெண்ணவளை ஆதரித்து உண்மை அறிந்து கொண்ட காதலன் இப்போது அவளை தொலைத்துவிட்டு துடித்துக் கொண்டிருக்கிறான். இனி துருப்பிடித்த இரும்பு ராடை வெறியோடு கையில் எடுப்பதைக் கண்டு அச்சத்தில் நெஞ்சமெல்லாம் அதிர அரண்டு போய் கண்களை இறுக மூடிக்கொண்டவளை நோக்கி தாக்க போன நேரம், ஐயோ அங்கிள் பிளீஸ், என்ன கொல்ல நினைச்சு என் வயிற்றுல வளர்றவங்க பேர குழந்தையும் சேர்த்து கொண்டுடாதீங்க. கதறலோடு அவள் கத்தியதில் இரும்பு ராடோடு அவரின் கை அந்தரத்தில் நின்றது. அந்தரத்தில் நின்றது சில கணங்கள் தான். கையில் இருந்த ராடை தூர வீசி கொடூர சிரிப்பை இடைவிடாது சிரித்துக் கொண்டிருந்தவரை ஒன்றுமே புரியாமல் அழுது சிவந்த விழிகளால் ஏறிட்டவளை சட்டென சிரிப்பை நிறுத்தி வெறியாக முறைக்க தேகம் திடுக்கிட்டு போன ஸ்ருதி, உண்மையை சொல்லி மீண்டும் தவறு செய்து விட்டோமோ என்ற இதயம் நடுங்கி போனவளைக் கண்டு மீண்டும் ஒரு மார்க்கமாக சிரித்த பரமு, மொற தவறி உருவான சாக்கடெல்லாம் எனக்கு பேர பிள்ளையா? உன்னையவே நான் ஏத்துக்கல, இதுல உன் வயிற்றுல உள்ள குழந்தையவரை நான் ஏத்துப்பேன்னு எப்படி கனவு கண்ட? முதல்ல அது என் பிள்ளைக்குதான் உருவாச்சுன்னு நான் எப்படி நம்புறது? அவள் கற்பையே கலங்கப்படுத்தி பேசியதில் அவமானம் தாங்காமல் நெஞ்சில் நெருப்பை அள்ளி கொட்டியதைப் போல் துடித்து விட்டாள். அவள் குழந்தை உண்டாகி இருக்கும் செய்தி அறிந்ததும் சடதியில் தோன்றிய யோசனையில் ஸ்ருதியை வைத்தே வேறொரு திட்டம் தீட்டிய பரமு அவளை கொல்லாமல் பாதுகாப்பாக அடைத்து வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அத்தியாயம் 44. தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல் மேடையில் மல்லாக்க படுத்து அயர்ந்து துயில் கொள்ளும் யுவாவை நெஞ்சில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே ஏதேதோ சிந்தனையில் நட்சத்திரங்கள் மின்னும் கரிய வானை வெறித்துக் கொண்டிருந்தான் ராம். மனம் முழுக்க பாரம் அழுத்த எத்தனை நேரம் வீட்டினுள் செல்லாமல் இருந்தானோ. உள்ளவர் ஐடியா இருக்கா, இல்ல இங்கேயே நைட்டு படத்துக்கு போறீங்களா? தொண்டையை செருவிக்கொண்டு நக்கலாக கேட்டவளை சேரான பார்வை பார்த்து குழந்தையின் தலையை சரியாதவாறு அணைத்தபடி மெதுவாக எழுந்தமர்ந்தான். என்ன வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? பேசாம கொள்ளாம
அமைதியா வாங்க இங்க படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? நெருங்கி சென்றால் சாக்கு போக்கு சொல்லி விலகி செல்லும் கணவன் மீது நாளுக்கு நாள் பெருகும் ஆத்திரத்தை என்ன செய்து அடக்குவது? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு நேத்துமா. காத்து பத்தாம இவ அழுதான். அதான் இங்க தூக்கிட்டு வந்து விளையாட்டு காட்டி தூங்க வச்சேன். நேத்து என்றதும் அவள் முகத்தில் வந்து போன கொடூர சாயலை கூர்மையாக கண்டு உள்ளுக்குள் அச்சம் படர்ந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாதவனாய் அமைதியாக இருந்தான். அதுக்கு ரூம் ஜன்னலை திறந்து விட்டா போதுமே, ஜெல்லு ஜெல்லுன்னு காத்து வரப்போகுது. இங்கதான் வந்து படுக்கணுமா? அவன் கழுத்தை சுற்றி கொட்டி கரங்கள் தொங்க தோளில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளையை உக்கிரமாய் முறைத்தாள் நேத்ராவினுள் உள்ள தேஷா. இப்போதெல்லாம் ராமுக்கும் அவளுக்கும் அதிகமாய் இடையில் புகுந்து ஆட்டத்தை கலைப்பது இந்த குட்டி பாலகன் தானே. ஓரளவிற்கு மேல் அவள் ஆத்மா என்பதனை அடிக்கடி நிரூபிக்கும் விதமாய் நிறைய நிகழ்வுகள் அடுக்கடுக்காய் நடந்து கொண்டே இருப்பதில் பெற்ற மகனையே எதிரியாக பாகிக்கும் நேரங்கள் தான் அதிகமாகி போனது. சும்மா பிறக்க வந்தமா, அதுக்கே டென்ஷன் ஆகுற, வா உள்ள போலாம். சமாளிப்பாக பதில் உரைத்து அவன் உள்ளே செல்ல பின்னாலே நடந்தவளின் முகம் தேஷாவாக மாறி கோபத்தில் திளைத்து போனது. இரவு உணவை முடித்துக் கொண்ட ராம் அமைதியாய் படுக்கையின் ஓரத்தில் படுத்து கண்மூடி இருக்க அவன் முதுகின் பெண்ணே மென்மையான பஞ்சு பொதிகை அழுத்தியதில் மேலும் கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டவனின் இதயம் அதிவேகத்தில் துடித்துக் கொண்டிருக்க தேஷாவின் விரல்கள் சரியாக அவன் பதட்டமடைந்த இதயத்தை வருடி அவனது சிவந்த செவி மடலை பற்கள் படாமல் உதட்டால் கவ்வி இழுத்து இச் இச் முத்தங்கள் வைக்க லப்டப் 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 சப்தம் அவ்வறையை சுற்றிலும் எதிரொலித்து அவள் கரங்களும் அதிரலை கண்டது. என்னாச்சுங்க? எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? தண்ணி குடிக்கிறீங்களா? அக்கறையாக கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? கொடுமா என தலையாட்டியவனுக்கு ஹாட்கேனில் உள்ள நீரை அவளாகவே பருக வைக்க அவள் முகத்தையே உற்று நோக்கினான் ராம். தேஷாவோ நேத்ராவோ இருவரின் காதலும் வெவ்வேறு மாதிரியான தாக்கத்தை அவன் இதயத்தில் நிகழ்த்தி இருவரையுமே அவன் காதலிப்பது எத்தனை தூரம் உண்மையோ அதே அளவுக்கு நிதர்சனம் விளங்கி நேத்ரா மட்டுமே இனி தன் எதிர்கால வாழ்க்கையின் அனைத்தும் என்று தீர்மானித்த பின் தானே அவளோடு இணக்கமாக வாழத் தொடங்கியது. தேஷா பிடிக்கும். அவனுக்காக அவள் பார்த்து பார்த்து செய்யும் ஒவ்வொரு அக்கறையும் மனதுக்குள் அத்துணை தித்திப்பை உண்டு செய்யும். தேஷாவிடம் அவன் குழந்தை என்றால் ராமிடம் நேத்ரா குழந்தை அல்லவா? அவளுக்காக இவன்தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியதாய் இருக்கும். அது கூட மிகவும் பிடிக்கும் அவனுக்கு. ஒரு காலத்தில் ஆன்மாவாகவாவது தன்னோடு வாழ்ந்துவிட மாட்டாளா என்று கலங்காத நாள் இல்லை. ஆனால் தற்போது அவன் ஆசைப்பட்டது போலவே நடந்தும் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லையே. இப்போதுதான் அதன் தாக்கம் புரிகிறது. விதியின் சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக உயிருள்ள மற்றொரு பெண்ணின் உணர்வுகளை கொன்று அவள் உயிரை கொன்றாள் தேஷாவின் ஆத்மா பூமியில் வாழும் என்பது. அது கூட நிரந்தரமில்லை. நேத்ராவின் உயிரும் அவள் கூட்டை விட்டு பிரிந்த பின் நேத்ராவின் உடலுக்கும் அழிவு. மானுட பிறவியான ராமுக்கும் அவனை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவளால் அழிவு. வர வர நீ ரொம்ப மாறிட்ட நீத்து. அமைதியாக உரைத்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் தேஷா. திடீர்னு ஏங்க அப்படி தோணுது உங்களுக்கு? நான் நானா தானே இருக்கேன். சிரித்தபடி பேசி மிக இயல்பாய் தன்னை காட்டிக் கொண்டவளாக, ஆனா நீங்க தான் ரொம்பவே மாறிட்டீங்க. எப்பவும் உங்க அம்மா நினைப்போ யுவா நினைப்போ மட்டும்தான் உங்களுக்கு. கொஞ்சம் கூட என் நினைப்பே இல்லாம அடியோட மாறிட்டீங்க. அவனது மேல் சட்டையை கழட்டி தூர வீசி மயக்கும் வார்த்தைகளால் செனுங்களாக அவன் அதரம் கவ நெருங்கியவளை சட்டென்ன முகத்தை திருப்பி விலக்கி நிறுத்தினான் ராம். அதில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆத்திரம் அடைந்த தீஷா இல்லாத பொறுமையை சிரமப்பட்டு இழுத்து பிடித்தாள். மனித உருவில் ஜீவன் உள்ள போது இருந்த அதே அமைதியும் பொறுமையும் யோசித்து செயல்படும் நிதானமும் இறந்து போன ஆன்மாவிற்கு நிலைத்திருமா என்ன? மெல்ல மெல்ல அகோர குணம் வெளிவரது துடித்ததை அடக்கி, சொன்னனே மாறிட்டீங்கன்னு, எதுக்காக என்ன விலக்கி வைக்கிறீங்க? வெறிந்த கூந்தல் காற்றில் கலைந்து அலை மோத குரல் மாடுலேஷன் அனைத்தும் முரடாக மாறி போனது. நான் மாறவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குது போதுமா? மனுஷனோட நிலைமையை புரிஞ்சுக்காம எப்ப பாரு நெருங்கி வந்தா நான் என்னதான் பண்றது? கொஞ்ச நேரமாவது என்ன தொல்லை பண்ணாம நிம்மதியா விடு நேத்ரா. அவளை எப்படி அவாய்ட் செய்வது என புரியாமல் கோபத்தில் எரிந்து விழுந்து முதுகு காட்டு படுத்து கண்மூடி கொண்டவனை மெழுகு போல் அழுகி உருகும் முகத்தாள் உக்கிரமாய் பார்த்தாள். மறுநாள் விடியல் தேஷாவின் முகம் அதீத கோபத்தில் திரைத்திருக்க, அம்மா என ஆசையாக ஓடி வந்த யுவாவை கூட காலால் உதைத்து தூக்கி சுவற்றில் விசிறி விட்டிருந்தாள்.
வீறிட்டு அழும் குழந்தையின் சப்தம் கேட்டு அடித்து பதறி ஓடி வந்த ராமும் பத்மாவும் அவள் தனது மடியில் படுக்க வைத்து குழந்தையை சமாதானம் செய்து கொண்டிருந்த காட்சியில் அமைதியானாலும் பெற்றவனின் மனம் மட்டும் பயத்தில் ஆழ்ந்தன. இப்போதெல்லாம் குழந்தை கூட அவளிடம் செல்வதற்கு பயந்து போய் பெருங்குரல் எடுத்து கத்துவதை அவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். அதிலும் இரவு நேரங்களில் பேயை கண்டது போல் விடாமல் அழும் குட்டி பையனை தோளிலும் மாறிலும் போட்டு தட்டி கொடுத்து அழுகையை நிப்பாட்டி உறங்க வைப்பதற்குள் ஒரு வழியாகி போகிறான். நேத்ரா கண்ணு, ஏன் இவ அழுறா? அவளை பற்றி எதுவும் தெரியாத பத்மா எப்போதும் போல் கேட்டுவிட கண்களை உருட்டி அவரை முறைத்து பதில் கொடுக்காமல் காலில் போட்டு வேகம் கூட்டி ஆட்டிக்கொண்டு இருந்தும் அழுகை ஓய்ந்த பாடில்லை. அவனை எங்கிட்ட குறி. ஓடி வந்து தன் பிள்ளையை தூக்கிக் கொண்ட ராம் அவளை முறித்துவிட்டு குழந்தையும் சேர்த்து பத்மாவையும் அழைத்துக் கொண்டு வெளியே சென்று விட்டான். விடமாட்டே ராம்! ஓலக்குரல் எதிரொலிக்கப் போகும் அவர்களின் முதுகின் பின்னே இரத்த கிளறியாக மாறி இருந்தது நேத்ராவின் முழு உருவம். என்னடா பேசணும்னு வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்க என்ற வர்மனை முறைத்தான் ராம். நேத்ரா எதுக்காக என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வருமா? ஏன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? போய் உன் பொண்டாட்டிய கேளு. உதடு சுழித்து சொன்னவனை மேலும் முறைத்து, பி சீரியஸ் வர்மா, எந்த வயசுல விளையாட ஆசை வந்திருக்கு உனக்கு? சலித்தான் ராம். அட என்னடா இது புது பொருளை, நண்பனோட விளையாட கூட வயசு வித்தியாசம் வேணுமா என்ன? வர்மன் பொய்யாக உச்சு கொட்ட ராம் பார்த்த பார்வையில் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போஸில் நின்றான். நானும் நேத்ராவும் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நாள் நீயும் நேத்ராவும் தனியா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் என்ற நண்பனை சைலண்டாக கை கட்டி நின்று கொண்டான் வர்மன். உன்னோட ஐக்கில்லிங் மேஜிக் எல்லாம் பணியோட வச்சுக்க வருமா? நீயும் நேத்ராவும் அன்னைக்கு ரகசியமா பேசின போதே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் சப்போர்ட் இல்லாம நேத்ரா என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே அந்த அளவுக்கு உரிமையா நடந்துட்டு இருக்க மாட்டான்னு. அப்பவே உன்கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா அந்த அடங்காப்பிடாரி அங்க இருக்க விடாம என்னை இழுத்துட்டு போயிட்டா. அப்போதும் அவனது ராங்கி மனைவி மீதே செல்லமாய் கோபம் கொண்டு நண்பனிடம் குறைப்பட்டான். இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? நேத்ரா உடம்புக்குள்ள தீஷா வந்துட்டாளோன்னு தோணுது வர்மா. கவலையாக சொன்னவனை கண்கள் இடுங்க கண்டான். எப்படிடா அவ்வளவு உறுதியா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதரா. தேஷாவோட ஒன்னா வாழ்ந்த வீட்டுக்கு திரும்ப போனதும் உனக்கு அவன் நினைப்பு அதிகமா வந்திருக்கும், அதான் அப்படி தோணி இருக்கும். நண்பனுக்கு ஆறுதலாக கூற, இல்லடா வர்மா என இடபலமாய் தலையாட்டி மறுத்தான் ராம். நேத்ராவுக்கு சமைக்க தெரியாது, ஆனா தீஷா சமையல் எக்ஸ்பர்ட். இத ஒன்ன வச்சே முடிவு செஞ்சுட்டியா தீஷான்னு? அவள மாதிரியே விழிக்கிட்ட கேட்டு கத்துக்கிட்ட சமைக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லடா, நீ யோசிச்ச மாதிரியே நானும் யோசிக்காம இருந்திருப்பனா? கொஞ்சம் பர்சனலா கூட. அதை எப்படி உன்கிட்ட சொல்ல? தான் உணர்ந்து கண்கூடாக கண்டதை நண்பனிடம் சொல்ல முடியாமல் திணறி போனவனின் உணர்வுகளை ஒரு ஆணாக யோகித்த வர்மன் அவனை வற்புறுத்தவில்லை என்றாலும் ராமாகவே சில கணங்கள் பிறகு சொன்னான், பாதி மறைத்தும் மறைக்காமலும். சமையல், பேச்சு, நட, உட, வெட்கம், கோவம், சிரிப்பு, இப்படி எல்லாத்தையும் டிட்டோவா மேட்ச் பண்ற மாதிரி நேத்ராவோட நடவடிக்கை மாறினத முதல் நாளே உணர்ந்த வர்மா. இப்போ நீ சொன்ன மாதிரி தேஷா வாழ்ந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்படி பிரம்ம தோணுதுன்னு நினைச்சு நானும் இயல்பா கடந்துட்டேன். ஆனா நைட்டு நாங்க சந்தோஷமா இருக்க நினைக்கும் போது அன்று இரவே வெட்கம் கொண்டு நளினமாக நடந்து வந்தவளை கட்டிக்கொண்டு ஈர எச்சில் தெரிக்கும் புத்தங்களோடு ஆசையாய் தழுவி மெத்தையில் புரண்ட இருமேனியும் மோக மயக்கத்தின் எல்லையை கடந்து ஆடைகள் களைந்து எல்லாரும் எனும் பந்தத்தில் அடியெடுத்து வைக்க போகும் நேரத்தில் யுவாவின் வேறிட்ட அழுகையில் மோக மயக்கம் தெளிந்தான் ராம். அணைத்த விளக்கை மீண்டும் ஒளிரவிட்டு துண்டை இடையில் சுற்றி கொண்டு குழந்தையை தூக்கி சமாதானம் செய்தபடியே மனைவியை ஏக்கமாய் பார்க்க பிறந்த மேனியாக பாம்பாய் நெளிந்தவளை கிறக்கமாய் பார்வை தழுவி அவள் மார்பில் மையல் கொண்டவன் கண்கள் எதையோ தேடி ஏமாந்து போக தோளில் இருந்த குழந்தையை மெதுவாக தட்டி கொடுத்தபடி திரும்பியவனின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனது. படுக்கையின் நேரே சுவற்றில் பொருத்த இருந்த நிலை கண்ணாடியில் தேஷாவின் உருவத்தை கண்டு எப்படி சாத்தியம்? நெஞ்சமெல்லாம் நடுங்கி போனவன், இல்ல இல்ல, இது பிரம்ம. தேஷா எப்படி வருவாங்க? அதுவும் நேத்ரா உடம்புல தைரியமா? இருராம் இரு, திடீர்னு அப்படி உனக்கா தோணி இருக்கும். தனக்குத்தானே சமாதானம் செய்து அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் மெதுவாக திரும்பி பார்த்தவன் நேத்ராவின் நெஞ்சில் இருக்கும் கருநிற வட்ட மச்சத்தை தேட அப்படி ஒரு மச்சமே அவள் உடலில் இல்லாமல் போனதில் அவசரமாக மீண்டும் திரும்பி கண்ணாடியில் பார்க்க முகம் வெளிரி போனான் ராம். சரியான நேரத்தில் தன் மயக்கம் தெளிய வைத்து தேஷாவின் அடையாளத்தை காட்டிக் கொடுத்த பிள்ளையை இறுக்கி அணைத்து கலங்கி தவித்தவன் செவியில்,
என் முடிவு இதுதான். நீங்க என்னோட ஒரு நாளாவது வாழ்ந்தா போதும். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உங்களை விட்டு போயிடுவேன். நீங்களே என்ன பாக்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. அடிக்கடி உதிர்க்கும் நேத்ராவின் வார்த்தைகள் அடுக்கடுக்காய் ஊடுருவி அவன் இதயத்தை குத்தி கிழித்தன. அத்தியாயம் 45. பேய், பிசாசு, பூதம் இதிலெல்லாம் துளியும் நம்பிக்கை இல்லாதவன் வர்மன். அப்படி இருக்க ராம் சொன்னதை கேட்டு நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. நேத்ரா ராமோடு சண்டையிட்டு பழிவாங்க துடித்த நாட்கள் அது. திடீரென மனம் வாரி ராமை காதலிப்பதாகவும் அவனை தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரியும் வர்மனின் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உரிமையாய் அமர்ந்து கொண்டவளை அடித்து விரட்டாத குறையாக துரத்தி விட்டான். ஆனாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து வந்த நேத்ராவை ஓரளவுக்கு மேல் நிராகரிக்க முடியாமல் தனது அலுவலக அறைக்கு அழைத்தான் வர்மன். உங்க ஃப்ரெண்ட் ஸ்ரீராம எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க. முதல் நாள் திமிராக உரைத்ததைப் போலவே அதே திமிர் குறையாமல் கேட்டவளை ஆழ்ந்து பார்த்தவன், அத நேரா போய் என் ஃப்ரெண்டு கிட்டே கேக்குறது, செவ்வளைய 4 விட்டு துரத்திருப்பானே. அவளுக்கு இணையான அதே திமிர் பேச்சு அவனிடமிருந்து வந்ததில் முகம் கருத்து போனாள். இங்கு வருவதற்கு முன்னவே ராமனிடம் இப்படி கேட்டுதான் வர்மன் சொன்னது போலவே அவனிடம் வாங்கி கட்டி கொண்டு வந்து விட்டாளே. சார், நான் கேள்விப்பட்டவர ராம் அவருக்கு ஒய்ஃப்க்கு அடுத்து உங்க பேச்சுதான் கேட்பாராம். நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் என்ன மனைவியை ஏத்துப்பாரு. ஏத்துக்கணும். அதுக்காக தான் ராம்க்கு நல்லது, அவர் பையனுக்கும் நல்லது. சொல்லுங்க. அவள் அழுத்த திருத்தமாக தெளிவாக சொன்ன விதத்தில் புருவம் இடுங்க பார்த்தான் வர்மன். யாரையும் அத்தனை எளிதில் நம்பிவிடும் ஆள் வர்மன் இல்லையே. ஆரம்பத்தில் மந்திரி பரமானந்தம் பெண் மிகவும் திமிர் பிடித்தவள், பிடிவாதக்காரி, அடக்கம் இல்லாதவள் என்று தெரிந்து கொண்டு அவளை விரட்டியவன் தற்போது அவள் கண்ணில் வந்து போன அந்த ஒரு நொடி வேதனையில் கண்கள் கூர்ந்து அவள் சொல்வதை கேட்கலானான். ராம் ஒய்ஃப் தீஷா எப்படி இருந்தாங்க, யார் யாரெல்லாம் அவங்க இறப்புக்கு காரணம்னு எனக்கு தெரியும். மிகப்பெரிய விடயத்தை அவள் சொல்லிட, என்ன என்று அதிர்ந்தவனை கண்டு என கண்மூடி திறந்தாள் நேத்ரா. தேஷாக்கு ட்ரீட்மெண்ட் சேராம இறந்து போனதா டாக்டர் சொன்னாங்களேமா. அவள் மீது இருந்த ஏளனம் சென்று கனிவு வந்தது வர்மனுக்கு. பணம் 10 செய்யணும் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா சார்? அதே பணம் பாதாள வரைக்கும் கூட பாயும். அப்படிதான் டாக்டர்ஸ் கிட்டையும் பாஞ்சிருக்கு. வேற ஒரு இறந்து போன பாடிய தேஷாவா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சு ஏமாத்திருக்காங்க. நேத்ரா சொல்ல இருக்கையிலிருந்து அதிர்ச்சி தாழாமல் எழுந்தே விட்டான் வர்மன். இங்க தீஷாவா உங்ககிட்ட வந்த அந்த பணத்துக்கு ராம் கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையான தீஷாவோ உயிரோட நிக்க வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. அதரம் துடிக்க கண்கள் சிவப்பேறி உடல் நடுங்கியவள் மேலும் அவளுக்கு தெரிந்த உண்மைகளை வர்மனிடம் சொல்லி முடிக்க அப்போதே கலங்கி இருந்த கண்களை வேகமாக புறங்கையால் துடைத்துக் கொண்டு அதீத கோபத்தில் தீஷாவை கொன்றவர்களை துடித்துடிக்க வெட்டி கூறு போடும் அளவுக்கு சீற்றம் பொங்க எழுந்தவள் கரத்தை பற்றினாள் நேத்ரா. நீங்க கோபப்பட்டு அவங்களை கொலை செஞ்சுட்டா ராம் வாழ்க்கை திரும்பவும் பழைய மாதிரி திரும்பிடுமா என்றாள் அழுத்தமாக. அதுக்காக என் நண்பனோட வாழ்க்கையை அழிச்சு அவன் ஆசை பொண்டாட்டிய சொன்ன பாவங்கள சும்மா விட சொல்றியா? கோபத்தை அடக்க முடியவில்லை அவனால். அந்த பாவங்களை கொலை செய்யறதுதான் தீர்வனா அந்த கொலையை நானே செஞ்சுட்டு வந்திருப்பனே. அதுக்காக நான் ஏன் ராம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன்? அவளின் தீர்க்கமான பேச்சில் புரியாமல் பார்த்தான். நான் சொன்னது பாதி உண்மைதான். மீதி உண்மை உங்களுக்கு தெரிய வரணும்னா எனக்கு ராம் வேணும். வர்மனுக்கு இணையாக நின்று டேல் பேசியவளை மெச்சும் பார்வை பார்த்தாலும் முகம் கனியவில்லை. ராம் உனக்கு இல்லன்னு சொன்னா நானே அவர் எனக்கு சொந்தமாக்கிட்டு உங்க முன்னாடியே வந்து ஜோடியா நிப்ப. அசராமல் பதில் கொடுத்தாள். நேத்ராவோடு ஏட்டிக்கு போட்டி நின்றாலும் அவளின் தைரியமான பேச்சும் ஆட்டிடியூடும் அவன் கவனத்தை ஈர்த்து தனக்கு தங்க இருந்தாலும் இவளைப் போலவே துடுக்கத்தனமாக இருந்திருப்பாளோ என்ற எண்ணம் தோன்றி அவளை கண்காணித்தபடியே அவள் போக்கில் விட்டு பிடித்தான் வர்மன். ஆனால் அவனே எதிர்பாராத விடயம் நேத்ரா குழந்தைகளை கடத்தி வைத்து மிரட்டி ராமை திருமணம் செய்து கொண்டதுதான். ஒரு ஆன்டி ஹீரோயின் அவளை பில்டப் பண்ணதுக்கு இது கூட பண்ணலனா எப்படி? அதன் பிறகு வந்த நாட்களில் நேத்ராவின் வாயால் உண்மையை கறக்க நிறைய முயற்சிகள் எடுத்தான். எதுவும் அவளிடம் வேலைக்காகவில்லை. கடைசி நாளன்று அவளாகவே அவள் முன்பு வந்தாள். நீ சொன்ன 3 மாசம் நாளையோட முடிய போகுது. இன்னும் நீ சொல்றதா சொன்ன மீதி உண்மைகளை சொல்லவே இல்லையே. முதல் கேள்வியை தொடுத்தான் வர்மனாகவே. நான் என்ன சொன்னேன்? நீங்களா எனக்கு ராம கல்யாணம் பண்ணி வச்சாதான் மீதிய சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா நானே தானே அவரை அதட்டி உரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோ அந்த இடத்திலேயே நம்ம டீல் கேன்சல் ஆயிடுச்சு. அசால்ட்டாக அவனிடம் வம்பு வளர்க்கும் திமிர்காரியை ஒரு சகோதரனின் கண்ணோட்டத்தில் ரசித்தாலும் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி விளையாடுவது கோபத்தை வரவழைத்தது என்னவோ உண்மைதான். நான் ஊர்ல இல்லாத போறோம்
அந்த நேரம் பார்த்து நீயே அவசரப்பட்டு தாலி கட்ட வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு, ராமோ கூட இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கான்ல, ஆனா உன் சந்தோஷத்தை நான் பார்க்கவே இல்லையேம்மா. வர்மன் கேட்ட வார்த்தையில் எமோஷனல் என்றால் என்னவென அறியாதவளின் கண்கள் கூட சட்டென கலங்கி போனது. அதுவரை துடுக்குத்தனமாக இருந்த அவள் எதையோ இழந்ததைப் போல் சோகத்தில் ஆழ்ந்து அதா என உரிமையாக அழைத்தவளை கண்டு மெலிதான புன்னகை வந்து மறைந்தது வர்மனின் உதட்டில். எனக்கு தெரியும், நீங்க ராம் மேலேயோ அவர் பையன் மேலேயோ எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. ஆரம்பத்துல கூட உங்க 2 பேரோட நட்ப கிண்டல் கேலியா நினைச்சதுண்டு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க உன்னதமான நட்பை பத்தி. நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க எல்லாரும் ராமுக்கு உறுதுணையா நிற்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஊடகமாக பேசியவளை கண்கள் இடுக கண்டவனாக, இப்ப என்ன முடிவோட என்ன பார்க்க வந்திருக்க? அவள் நோக்கம் புரியாமல் கேட்டான். நாளைக்கு நானும் ராமும் இங்கிருந்து கிளம்புறோம். இனிமே திரும்ப வருவானான்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். கடைசியாக நேத்ரா வர்மனிடம் உரைத்துவிட்டு சென்ற வார்த்தைகள். வர்மன் சொல்லி முடிக்க திக்பிரமை பிடித்தவன் போல் வியர்த்து வடியும் முகத்தோடு கண்ணீர் கண்ணம் தாண்டுவதை கூட உணராமல் அமர்ந்திருந்தான் ராம். அப்போ அப்போ என் தீஷாவை கொண்டு இருக்காங்களா மச்சான்? பேச்சே எழவில்லை அவனுக்கு. ராம், கஷ்டமா இருக்குடா, பிளீஸ் அழாத. நண்பனின் துக்கம் தாளவில்லையே. நேத்ரா எல்லாம் தெரிஞ்சே எனக்காக உடலையும் உயிரையும் தியாகம் பண்ண துணிச்சிட்டாளேடா. அவளை நான் வார்த்தையால எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்திருப்பேன். எதுக்காகடா அவளையும் பொறுத்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தா? இதனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? சரிதான், போடான்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்க வேண்டியதானே. இது நினைச்சு நிம்மதி இல்லாம எப்படி எல்லாம் துடிச்சு தனிமையில தவிச்சிருப்பா மச்சான். நான் அவளுக்கு துணையா ஒரே ஒரு இடத்துல கூட நம்பிக்கையா நிக்காம விட்டனே. தலையில் அடித்துக்கொண்டு அழுது கதறியவனை என்ன ஆறுதல் மொழி கூறியும் தேற்ற முடியாமல் பரிதவித்து போனான் வர்மன். தேஷாவை கொண்டவனை ஈஸியா கொண்டு போட்டுடலாம். ஆனா இனிமே என் நேத்ராவை நான் எப்படி காப்பாத்துவேன்? என் தீஷா ஒரு பொண்ணை இத்தனை தூரம் கொடுமைப்படுத்துற அளவுக்கு கெட்டவளா எப்ப மாறினா? அவளோட நிறைவேறாத ஆசைக்கு தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவளுக்காக உதவ வந்த என் நேத்ராவை பழி தீக்க துடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை என் தீஷாவை நான் சுமக்க விட மாட்டேன் வர்மா. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணியே தீரணும். ஆனா எப்படி எப்படி? மண்டை சூடேறி புலம்பிக் கொண்டிருந்தான், இதயம் வெடித்து விடுவதை போன்ற துயரத்தில். நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ராமன் எண்ணுக்கு அழைப்பு வர திரையை கண்டவன் யோசனையாக மொபைல் திரையை திருப்பி வர்மனிடம் காட்ட, எதுக்கு நரேன் போன் பண்றா? இருவரும் ஒரு சேர கேட்டுக்கொண்டு அழைப்பை ஏற்றனர். நான் நரேன் பேசுறேன் என்றான் உரைப்பான குரலில். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ராம்தான் கேட்டது. முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப ஃப்ரீயா? இன்னும் தன் ஈகோவை விட்டுக் கொடுக்க முடியவில்லை போல வேண்டா வெறுப்பாக பேசுபவனைப் போலவே இருந்தது அவன் உரையாடல். ஃப்ரீதான். இங்க வீட்டு பக்கத்துல உள்ள பார்க்ல வர்மனோட இருக்கேன். தகவல் சொல்ல 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் என்ற அழைப்பு துண்டிக்கப்பட்டது. குணவதியை கையோடு அழைத்து வந்து வர்மன் வீட்டில் விட்டவன் பார்க் நோக்கி வந்தான். அவன் வரும்போதே ராம் வர்மனின் முகம் குறுந்து ஏதோ நிலைமை சரியில்லை என்று உணர்ந்தவனாக, உங்க அம்மா பையனை மட்டும் வர்மன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க போல. நேத்ரா எங்க? அவன் நல்லா தானே இருக்கா? வந்ததும் வராததுமாய் நரேன் அப்படி கேட்டதும் ராமின் முகம் சோகத்தில் ஆழ்ந்தது. நேத்ரா ராம் வீட்டுல இருக்கா. நீ எதுக்கு ராம பாக்கணும்னு சொன்ன நரேன்? வர்மன் கேட்டதும் அதிர்ச்சியான நரேன், என்னது, ராம் வீட்டுல தனியா இருக்காளா? எதுக்காக அவளை தனியா விட்டு வந்தீங்க? இந்நேரம் எங்க அப்பா பரமானந்தா அவளையே கடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. தலையில் அடித்துக் கொண்ட நரேன் கத்த, என்ன? அதிர்ந்தவர்கள் மூவருமாய் அவளை தேடி ஓடிக்கொண்டிருக்க இங்கு பரமானந்தம் எதிரில் கை கால்களை எல்லாம் இறுக்கமாக கட்டி வைத்து அமர வைக்கப்பட்டிருந்தாள் நேத்ரா.